வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு ஈரல். அதை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆட்டு ஈரல் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டுட்டு 150 கிராம் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளியும் ஆனியனும் நல்லா பேஸ்ட் ஆன பின்னாடி இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஈரலை கட் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஈரலிருந்து வரும். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா போதும். பார்த்திங்களா, இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஈரல் நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்களாம் கொடுத்தோம்னா நம்ம சிக்கனை விட இதில் ரொம்ப நல்ல சத்துக்கள் உள்ளது. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஈரல் வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை லைட்டாக மேலே தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடலாம். இப்போ நமக்கு அருமையான ஈரல் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.